பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாக இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அங்கே கோமதி பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாப்பா மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உனக்கு கேள்விப்பட்டியடி, என் அண்ணன் அவன் இருக்கானே அவனுக்கு நிச்சயதார்த்தம் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாத்த ராஜேஷ் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் அத்தனை டைமில் உனக்கு சேரும் போல இருக்கே. ஆமாம், அண்ணனோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வருத்தப்பட்டுட்டு இருந்தாலோ, என்னதான் இருந்தாலையும் அவளுடைய அண்ணன், ஆனால் அது மட்டும் இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனால் அவன் செஞ்ச தப்புக்கு இதுக்கெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவ கோபமும் பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவி பையன் ஒழுங்காக இருந்திருந்தானா அவனுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சிருந்திருக்கும். ஆனால் தேவையில்லாமல் என் வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் நிற்கிறாரு. பாண்டியன் இருந்துட்டு வாப்பா மீனா இப்போதான் வந்தியா, ஏப்பா ஆஃபீஸ் இன்னைக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா ஆஃபீஸ் இருக்குது ஆனால் போகணும், அத்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பா, ரொம்ப சரிப்பா, சரிப்பா இந்த கடைக்கு கிளம்புறேன், டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி கண்டுக்காமலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கோமதியை பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கோமதி கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் போனதுக்கப்புறமா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெயினாக இருந்துட்டு என்னத்தை ரொம்ப உச்சக்கட்ட லவ் போல இருக்குது மாமா, அந்த பக்கம் கொஞ்சமாக போயிட்டு உங்களை எட்டி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அவரை நல்லா பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசையாக தாண்டி இருக்குது. நான் சாப்பாடு போடாமல் அவர் சரியாக சாப்பிடாமல கூட கடைக்கு கிளம்பி போயிடாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்க அத்தை, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலம் முழுக்க தனியாக இருக்க வேண்டியதா, மாமா சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் சரின்னு மட்டும்தான் தலாட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் மாமாவே கோமதின்னு சொல்லி உங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதாண்டே சரி, நான் அவசரப்பட்டாலாம் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நம்ம கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தங்கமயில் இருந்துட்டு அந்த பாட்டிக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வெண்டைக்காய் பொரியலும் சாம்பாரும் அதே மாதிரி சாப்பாடும் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, நான் அப்புறமா சாப்பிட்றேன், நான் கொஞ்ச நேரம் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. என்னம்மா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ரொம்ப சோர்வாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா, எங்கிட்ட எல்லா வியாதிக்கானதும் எங்கிட்ட மாத்திரை மருந்து எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அங்கே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற போது தங்கமயிலுக்கு சரவணோட ஞாபகம் வந்துடுது. அதனால் அம்மா உங்களோட ஃபோனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோமா, ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணனுக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் இருந்துட்டு இது என்ன பொது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணவும், யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா நான் தங்கமயில பேசுகிறேன், ஏண்டி உன் நம்பரை பிளாக் பண்ணதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா நம்பர்லேருந்தும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒரு டைம் வேணான்னு சொல்லி விட வேண்டியதானே, எதுக்காக இப்போ என் நிம்மதி கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சரவணன் திட்டிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ஃபோனை கொண்டு போய் வச்சிடுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிக்குது. என்னம்மா, முகம்லாம் வேற சோர்வாக இருக்கு, இப்போ என்னடனா வாமிட் வேற பண்ணிக்கிட்டு இருக்க, தலை வேற சுத்துதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, கன்சீவாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா கேட்கவும், ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு நாள் கணக்கை எண்ணி பார்க்குறாங்க. நாளும் தள்ளி போயிருக்கு. ஒருவேளை உண்மையாகவே கன்சீவாக தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில்
இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் இருந்துட்டு கோயிலுக்கு அந்த பொண்ணோட அப்பா வர சொல்கிறாங்க. என்ன விஷயமா என்னை பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் உங்களால் ஈஸியெல்லாம் எடுத்துக்க முடியாது, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வச்சுருக்கீங்க, உங்கள் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, உங்கள் 2 பேர் பிரச்சனைனால அவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் பிரித்து வச்சுட்டீங்க, இதில் உண்மையை மறைச்சி எங்கள் பொண்ணை வரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடவும், நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு உண்மையையும் மறைச்சி எங்கள் வீட்டு பையனுக்கும் உங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த பாண்டியனோட பொண்ணு தான் தேவையில்லாமல் கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு வந்து பெரிய பிரச்சனையை பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் உண்மையை தெரிஞ்ச உடனே அவள் வீட்டுக்கு அவ்வளவே நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தயாராக இல்லை, வேண்டான்னு சொன்னது வேண்டாம் மட்டும்தான், தேவையில்லாமல் எதுக்காக பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. சரி, அந்த நெருக்கமாக இருக்கிறவங்க யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எதுக்கு, நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல, அதோட விட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு வேறு எவனா காதலிச்சிருப்பா, அது தெரிஞ்சுக்கின உடனே நீங்கள் எங்கள் வீட்டு பையனை நிச்சயம் பண்ணலாம் பார்த்தீங்க. ஆனால் என்னாச்சோ தெரியல, மறுபடியும் நீங்கள் இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டு போயிருக்கீங்க, தேவையில்லாமல் நீங்கள் தான் என் பையன் மேலே பழிய போட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லவும், பொண்ணோட அப்பா இருந்துட்டு தேவையில்லாமல் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க, உங்கள் பொண்ணை ஒரு வார்த்தை சொன்னோன்னு உங்களுக்கு எப்படி கோவம் வந்தது, அதே மாதிரி தானே எங்கள் வீட்டு பையனை பேசினா எனக்கும் கோவம் வரும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் தேவையில்லாமல் உங்கள் வீட்டு பையன் மேலே பழிய பொல்ல, உங்கள் அம்மா தான் வந்து கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு தடவை என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுனீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம பழனி இருந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா என்ன நீங்கள் இந்நேரத்தில் காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா பண்ணுறது மவனை, தலைவலிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாத்திரை போட வேண்டியது தானே, இல்லை இது காஃபி குடித்தா தலைவலி தீந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, கல்யாணம் நின்றுட்டா நீ தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கணும், ஆனால் உன் முகத்தில் அதுக்கான வருத்தம் கொஞ்சம் கூட இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் கல்யாணம் நின்னதில் உன்னை விட இன்னொரு ஆளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு ஆளா, யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அரசியை தான் சொல்கிறேன், உன் கல்யாணம் உன் நிச்சயதார்த்தம்னு சொன்ன உடனே அரசியோட முகம் வாடி போச்சு, இப்போ நின்று போச்சுன்னு சொன்ன உடனே அவ முகமும் பிரைட் ஆகிடுச்சு. என்னடா நடக்குது 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மறுபடியும் அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்காக ஏதாச்சும் வேலையை பண்ண நானே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ சித்தப்பா, நீங்கள் வேறு, என் மனசு முழுக்கா அரசி மட்டும்தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசியோட மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசியை நீ இந்த அளவுக்கு நேசிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த அளவுக்கு நேசிச்சாடா அந்த குடும்பத்தை நீயும் சேர்ந்துக்கிட்டு பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து எங்கே அந்த கிளவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. என்ன தம்பி, அத்தனை கூட பார்க்காம மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் பையனோட நிச்சயதார்த்தை இவங்க தான் நிறுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே மாறி இருந்துட்டு இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையான சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம காந்திமதி கிட்ட கேட்கவும், நம்ம காந்திமதியும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.